வணக்கம். நான் மாவு எப்படி அரைப்பேன்னா, ஒரு ஒடி புழுங்கல் அரிசி ரேசன் அரிசி எடுத்துக்குவேன். அதே மாதிரி காப்படி பச்சரிசி ரேசன் அரிசி போட்டுக்கிட்டு அதை ஊற வைப்பேன். அப்புறம் உளுந்து காப்படி உளுந்து ஒரு கை வெந்தயமும் ஊற வச்சுட்டு தனித்தனியாக முதல்ல உளுந்தை நாம் மிக்சியில் போட்டு தான் அரைப்பேன். உளுந்தை முதல்ல அரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு பிறகு மாவு அரைச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு கை உப்பு போட்டு அப்படியே கரைச்சி வச்சுருவேன். 4 நாள் 5 நாள் வரையும் வரும். அதேமாதிரி புளிக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக புளிச்சு பொங்கி ஃப்ரிட்ஜிலே வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் 4 நாள் ஆனால் கூட நமக்கு ஓரளவு புளிக்காமல் இருக்கும், மாவு நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் அரைச்சி பாருங்கள். 2 நாளைக்கு இட்லிக்கு நாள் 2 நாள் இட்லி வச்சுருவேன். அப்புறம் 2 நாளைக்கு ராத்திரிக்கும் காலைக்கும் தோசை ஊற்றிக்குவேன். இப்படி செஞ்சு பாருங்கள். நன்றி.